நண்பர்களுக்கு வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2020 அதாவது துலா ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 2025 மார்ச் 29 நடக்கிற சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? சனி பயிற்சினாவே எல்லாருக்குமே ஒரு இதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சனிக்கு இந்த ராசிநாதன் நண்பர் ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பேசின ராசியும் நண்பர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன நண்பராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவருடைய குணத்தை அவர் செய்யத்தான் செய்வார். அவருடைய குணத்தை அவர் செயல்படுத்தத்தான் செய்வார். அவருடைய குணம் என்ன? சனியினுடைய குணமே நல்ல இடத்துல இருந்தால் நல்லது செய்வார், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டது செய்வார். கெட்ட இடங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்க, அவமானம். நல்ல இடங்கிறது உங்களுக்கு தொழிலில் கௌரவம், புகழ், அதுக்கு நேர் ஆப்போசிட். கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே கொடுப்பார். இப்போ உங்களுக்கு துளாராசிக்காரருக்கு என்ன செய்ய போகிறாரு? 6ஆம் இடத்துல சனி வர்றாரா, இயற்கை சுபர் வீட்டில் வர்றாரா, 6ஆம் இடத்துல இன்னொரு இயற்கை சுபர் சுக்கிரன் அமர்றாரா. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு. பாக்கியாதிபதியோடு சனி ஏர்ந்து பாக்கியத்தை கொடுக்க போகிறார். துலாம் ராசிக்கு 9ஆம் அதிபதியோட சனி இணைந்து, ராசிநாதனோட சனி இணைஞ்சு, இயற்கை சுபரான இன்னொரு குரு வீடான மீனத்தில் ராசிநாதனோட இணைஞ்சி பாக்கியாதிபதியோட இணைஞ்சி செயல்படுறார். அப்போ என்ன பண்ணும்? ராசிநாதன் உங்களுக்கு துலா ராசி ராசிநாதன் உங்களுக்கு மேனத்தில் இருக்கார். ராசிக்கு 4, 5ஆம் அதிபதியினுடைய அமைப்பை செய்வார். 4ஆம் இடம் என்னங்கிறது? 4ஆம் இடம் தாயார், வீடு, வாகனம். இது உங்களுக்கு வளமாக, சிறப்பாக, செழிப்பாக அமையும். வீடு, வாகனம் கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோடு உங்களுக்கு 4ஆம் அதிபதி உங்களுக்கு சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால், அரசு சம்பந்தப்பட்ட துறையில் அரசு வேலை எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் ஐடி துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே, ஏன்னா ராசியை பார்க்குறாரு. ராசியும் குரு பார்க்குறது சிறப்பு இல்லையா? ராசி குரு மே 14ஆம் தேதிக்கு மேலே ராசியை குரு பார்ப்பார். இப்போ ராசி 8ல் இருக்கார். உங்களுக்கு ராசிக்கு 8ல் இருக்கார். இந்த 8ஆம் இடம் வரும்போது கொஞ்சம் வெளியில் இருப்பீங்க. இப்போ நம்ம சொந்த ஊருக்கு நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க சொந்த ஊர் பக்கம் நீங்கள் நெருங்கி வரக்கூடிய அமைப்பு, சொந்த ஊர் பக்கத்துலேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்துறையை எதிர்பார்த்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குரூப் 2, குரூப் 4 எழுதினவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியில் பாஸ் ஆகி வெளியே வருவீங்க. எக்ஸாம் இதுக்கு மேலே எழுதினாலும் இந்த 2-3 வருஷத்துக்கு உண்டான அமைப்பில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் நடக்கும். இதில் திசாபுத்தி சாதகமாக இருக்கணும். இந்த ராசிக்கு வரக்கூடிய புதன், சனி, கேது, சுக்கிரன் திசை இருக்கணும். அப்படி வந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்ல முறை இருக்கும். 2வது, திருமணம் இந்த வருஷம் உங்களுக்கு குதூகலமான அமைப்பில் கண்டிப்பாக நடக்கும். ஏங்க எல்லாமே எதிர்பார்க்குறது என்னதாங்க? நல்ல வீடு, ஒரு மன வாழ்க்கை நல்லதாக அமைஞ்சிடணும், ஒரு நல்ல வேலை கிடைச்சிடணும், பணம் இருக்கணும், இடம், சொத்து வாங்கணும். எல்லாமே சொத்து வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்த துளாராசிக்காரனை கூட இந்த ட்ரிப்பு நீங்கள் இந்த சனி பயிற்சியில் வீட்டை கட்டுவீங்க, நல்ல வேலை கிடச்சிரும், வண்டி வாங்குவீங்க, நகை நட்டு சேர்த்துவீங்க. பவுன் 60,000 70,000க்கு விற்றாலுமே உங்களால் 20-30 பவுன் வாங்க முடியும். அந்தளவுக்கு பொருளாதாரம் சேரும். இது எல்லாமே உங்களுக்கு ராசியை குரு பார்க்க போது மே 14ஆம் தேதியிலிருந்து 6ல் சனி அப்படின்ற அமைப்பில் 6ஆம் இடத்துல சனி தொடர்பு கொள்கிறாரு. இந்த அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு, 6ஆம் இடம் அரசு அடிமை, அரசு வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு, 6ஆம் இடம் எதிரி. 6ஆம் இடத்தை நீங்கள் எதிரின்னா என்ன? அடுத்தவர் பணம் நம்ம கையில், அடுத்தவருடைய காசு நம்ம கையில், திடீர் பணவரவு கொடுக்குறதும் 6ஆம் இடம் தான், கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறதும் 6ஆம் இடம் தான், நிம்மதியான சூழலை கொடுக்குறதும் 6ஆம் இடம் தான். அப்போ அந்த 6ஆம் இடம் ராகு இருக்கார் ஒன்று. 6ஆம் இடத்துக்கு சனி போகிறது 6ஆம் இடத்தை கெடுத்து பலன் தருவார். 6ஆம் இடத்தை கெடுத்து பலன் தருவார்னா என்ன? கடன் நோயை க்ளோஸ் பண்ணுவார். கடன் தான் கடன் கட்டிப்பிடுவீங்க, நோய் இருந்தால் நோய் கட்டிப்பிடுவீங்க. கடன் வாங்கினீங்கன்னா கடன் கொடுத்தவன் ஆள் இருக்க மாட்டான். கடன் வாங்கினீங்கன்னா என்னென்ன, கடன் கொடுத்தவங்களை கண்டு பயப்படுவான். அப்போ கடனை ஈஸியாக தூக்கி எறிகிற அமைப்பு, எவ்வளோ கடன் பட்டாலும் கடனை தூக்கி கட்டிக்கூடிய அமைப்பு. அப்படி பண்ணுங்க. 1 கோடி ரூபா போட்டு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கூட 1 கோடி ரூபா ஒரு விஷயத்தில் சாதாரணமாக கட்டிட்டு போயிடுவீங்க. தசாபுத்தி சாதகமாக இருக்கணும்.
என்ன 2 9 11 வலுத்து இருக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் இந்த ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில விளக்கங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஜோதிடம் ஆர்வலராக இருக்கிறவங்களுக்கும் இது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆக ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு நிறைய பேர் ராசி பலன் பார்க்குறீங்க, யூடியூப்பை பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, எது உண்மை எது பொய் அப்படின்னு யோசிக்கிறவங்க யார் அப்படின்னால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க தான் அப்படி யோசிப்பாங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு. ஏன்னா அஷ்டமச்சனி இதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க, இப்போ நான் துளாராசிக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன், கடகராசியும் கும்பராசிக்காரனும் இதுக்கு முன்னாடி எல்லாமே சந்தேகத்திலே இருந்திருப்பான். என்ன இவர் சொல்கிறாரு, எதுவுமே நமக்கு நடக்கலை. ஏன் அப்படின்னா ஒன்றை குழப்புறதே சனி தானே. அதனால் அந்த ராசிக்காரங்கள்லாம் சந்தேகம். இப்போ என்ன பண்ணுது, இப்போ மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக சிம்மமும் மீன ராசிக்காரனும் குழப்பத்தில் தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சனி போகிற இடத்த குழப்பி விட்டு போயிடுவார். ஆக துளாராசிக்காரனுக்கு அந்த குழப்பம்லாம் இல்லை, சந்தேகம்லாம் வராது. என்ன நினைக்கிறீங்களோ முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க, கணக்கு போட்டுருவீங்க. இந்த கணக்கில் நீங்கள் உங்கள் வருமானத்தை கூடுதலாக எப்படி பண்ணணும், வருமானத்தை எப்படி ரெட்டிப்பாக்கணும், தொழிலில் யாரை வச்சு வேலை வாங்கணும், எப்படி தொழில் தொடங்கணும், இந்த தொழில் தொடங்கினா லாபம் வருமா நஷ்டம் வருமானு கரெக்டாக கால்குலேஷன் போடுவீங்க, கரெக்டாக நடக்கும். அப்போது நமக்கு முக்கியமானது தொழில் தானே. தொழில் இருந்தால் வருமானம் வரும், வருமானம் இருந்துச்சுன்னா எல்லாமே இங்கே நடக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அதிகமாக எதிர்ப்பு நோக்கி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. ஆண் வாரிசு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறபோது எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு. எதிரியே இருந்தால் எவ்வளோ எதிரி இருந்தாலும் அவன் ஒளிஞ்சான். என்ன எவ்வளோ எதிரி இருந்தாலும் அவன் கண்டிப்பாக நீங்கள் ஒழிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. எதிரியை வளரவே விட மாட்டீங்க. ஆக எதிரி உருவாகவே மாட்டான், விட்டுருங்க. அப்போ வேலை கிடைக்கும், செல்வாக்கு இருக்கும், திருமணம் நடக்கும். இது அத்தனையும் உங்கள் சொந்த இடத்துலையே உங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்காரனுக்கு உண்டு. துளாராசிக்காரனுக்கு 12ஆம் இடத்தோடு 3 4 கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது. அப்படிங்கும்போது அந்த 12ஆம் இடங்கிறது சுப செலவுகளை ஏற்படுத்தும், தூர இடங்களுக்கு நகர்த்தும். இந்த அமைப்பு தெரியும். பயணம் செஞ்சு பயணம் மூலியமாக, அதாவது சில பேர் சுற்றிக்கிட்டே தொழில் பண்ணுவாங்க. அதாவது இந்த மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் துறையில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலில் இருப்பவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும், தொழில் வளமாக இருக்கும். இந்த அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவி இருவருமே அந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இருவருக்குமே வேலை வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு, நானும் ஒரே ராசிங்க, மனைவியும் ஒரே ராசிங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் பயமாக இருக்குதுங்க, எப்படி ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணலாமா? யார் சொன்னது? ஒரே ராசியில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். இந்த தசா சந்திப்புன்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சில பேர் ஜோசியருங்க எடுத்துக்கிறாங்க. சில ஜோசியருங்க மட்டும் இல்லை, சில திருமண அமைப்பாளர் உண்மையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் கல்யாணத்துக்கு எடுக்கிறவரே திருமண அமைப்பாளர்கள் தான். ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. எடுத்த உடனே 12 லட்சம் 8 லட்சம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் ஒரே ராசி நினச்சது பொருத்தம் வராது. என்னையா பொருத்தத்தில் என்னையா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. அவன் பேப்பரை தூக்கிக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அப்போ 10 ஜெராக்ஸ் பேப்பரை போட்டுக்கிட்டு இது பொண்ணு மாப்பிள்ளை, இது மாப்பிள்ளை ஜாதகம் 100 பவுன் போடுறாங்கிறான். ஒரு கார் வாங்குறேன், 100 பவுனு கார் எவனுக்கு ஏன் வேணும்? அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியுமா உனக்கு ஜோசியத்தில்? அந்த பொண்ணுடைய ஆயிலை பற்றி தெரியுமா? 100 பவுன் போடுவான், திடீர்னு செத்து போகுது. அந்த 100 பவுன் அவன் வாங்காத விடுவானா? செத்து போயிட்டா நீ அந்த சாதாரணமாக நீ அவங்ககிட்ட தப்பிப்பியா? நான் என்ன சொல்லேன், ஒரு மனிதனுக்கு எப்படி ஜாதகத்தை இணைக்கணும்னே தெரியாத இந்த அமைப்பாளர்கள் பண்ணுற வேலை, ஜோசியர்கள் பண்ணுற வேலை. ஜோசியத்தில் பொருத்தம் எப்படி பார்க்கணும்? கல்யாணம் இப்போ இந்த ராசிக்காரனுக்கு நீ எப்படி பார்த்தாலும் நல்ல மனைவி அமைவான்னு சொல்லி போடுறேன். சில பேருக்கு பார்த்து செஞ்சாலும் சரி, பார்க்காம செஞ்சாலும் சரி, எல்லாமே இயல்பாகவே நல்லா அஞ்சுப்படுது. காரணம் என்னென்னா, இயல்பாக அவருக்கு ஒரு சுபகிரகத்தினுடைய திசை ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ ராசியை குரு பார்க்குது, 6ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்கிறார். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு வர்றார். 5ஆம் இடத்துல ராகு வந்தாலும் ராகுவை குரு பார்க்குறாரு. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். நான் சொல்லக்கூடியது 40-50 வயசில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு வந்து குரு பார்வையில் இங்கே வரும்போது குழந்தைகளால் செல்வாக்கு கூடனா என்ன? குழந்தைங்க சம்பாரிச்சு கொண்டாந்து அப்பா பையனாக இருந்தானே பிள்ளையாக இருந்தானே இந்த அப்பா அம்மா கிட்ட இருந்தால் வச்சுக்கப்பா அப்படின்னு பெருமையாக சந்தோஷமாக கொடுப்பாங்கல்ல. அப்போ அந்த அமைப்பு தான் அங்கே செய்யும். அப்போ ஒருத்தன் பாதிக்கப்படுறது எப்போ? குழந்தைகளே எதிரி ஆகிறாங்க. எத்தனை இடத்துல நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் நமக்கு ரொம்ப சாஃப்டாக அந்த குழந்தைங்க அம்மா மேலே பாசமாக ரொம்ப அன்பாக இருக்க குழந்தைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது? ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் எடுத்தோன்னே ராசிக்குள்ளே போந்து இந்த ராசி பொருந்தாது, அந்த ராசி பொருந்தாது, இந்த பொருத்தம் வராது, அந்த பொருத்தம் வராது, ஒருத்தன் செத்து போயிடுவானே சாக மாட்டானுங்கிறது உங்களுக்கு இப்போ ராசிக்குள்ளே வரல, 10 பொருத்தத்தில் வரல. நோய் வருமா வராதான்னு 10 பொருத்தத்தில் கண்டிப்பாக தெரியாது. கல்யாணம் ஆகுமா ஆகாதானாலும் 10 பொருத்தத்தில் கண்டிப்பாக தெரியாது. இவன் எடுத்த
மறுபடியும் 2ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், 3ல் சனி, 4ல் சனி, ஏன்னா ஆடும் கோழியும் வராது, பாம்பும் கீரியும் ஆகாது. என்ன கண்டுபிடிச்சி என்ன இதில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் டைவர்ஸ் ஆனது எத்தனையோ இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஜோசியர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் எல்லாமே தப்பு. 10 பொருத்தம் ஒத்து வராது. ஒன்று சபைக்கு உதவாதது. ராகுகேது தோஷம் அப்படிங்கிறது சபைக்கு உதவாதது. ஒரு ஜாதகத்தில் சுபகிரகத்தினுடைய திசை, சுபம் என்பது ஒளி, ஒளிகிரகத்தினுடைய திசை வந்தால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். ஆக இந்த ஆண்டு குருவின் பார்வையால் துலாம் ராசி ஒளியை பெறுகிறது. 6ஆம் இடத்தின் அதிபதி பாவகிரக தொடர்பால் கடன் நோய் தீருகிறது. என்ன 5ஆம் இடத்து குரு பார்வையால் புத்திரர்களால் செல்வம் கூடுகிறது. அதனால் துலா ராசிக்காரர்கள் மிகவும் செல்வாக்காக இருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி மிகவும் உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் தரும். அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியும் மிகவும் சாதகமான பலனையே தரும். துலா ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.